Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 குழந்தைகள் உட்பட 3 பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாலிநோக்கம் கிராமத்தை சேர்ந்த முகமது மாலிக் என்பவர் தனது குடும்பத்தினருடன் குற்றாலத்திற்கு சென்றுவிட்டு காரில் திரும்பிய பொழுது சாயல்குடி அருகே உள்ள நரிப்பையூர் கிழக்கு கடற்கரை சாலையில் செல்கையில் கட்டுப்பாட்டை இழந்த சொகுசு கார் சாலையோரம் இருந்த பனைமரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 8 மாத கைக்குழந்தை உட்பட 3 சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிவகங்கையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் கட்டப்பட்ட கழிவுநீர் கால்வாய் தரமற்ற முறையில் கட்டப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குன்றக்குடி சரவணா நகரில் 34,35,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கழிவுநீர் கால்வாய் தரமற்ற முறையில் கட்டப்பட்டுள்ளதாகவும் தற்போது ஆங்காங்கே உடைந்து சேதமடைந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட 17வது வார்டு சர்தார்புரத்தில் குடிநீருடன் கழிவுநீரும் கலந்து வருவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். தங்கம்மன் கோவில் தெரு, தெற்கு தெரு, மேலத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீருடன் கழிவுநீரும் கலந்து வருவதால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அச்சம் தெரிவித்த அப்பகுதி மக்கள் மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் அருகே தேங்கி நிற்கும் கழிவுநீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உருவாகி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாநகராட்சி 56வது வார்டு கடுக்குக்கார் தோட்டம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கழிவுநீர் கால்வாய் சேதமடைந்துள்ளதால் கழிவுநீர் செல்லாமல் அருகே உள்ள காலியிடத்தில் தேங்கி நிற்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் நோய் தொற்றும் பரவும் அபாயம் உள்ளதால் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.